ஒவ்வொரு நிறுவனமும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய தகவல்களை தங்களுடைய நிறுவனங்களூடாக கொண்டு செல்லவும் முற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு ஆபத்தான நிலைக்கு உலகை இட்டுச் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் அரசாங்க மட்டத்தில் இருப்பதும் தவிர்க்க முடியாதாக மாறி வருகிறது. இந்த முறைய வரவு செலவு திட்டத்தில் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பான ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவதற்காக கனடா அரசாங்கம் $2 பில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. இது சாதாரணமான ஒரு தொகை அல்ல. கனடாவும் அமெரிக்காவும் ஒரு நாடாக செயற்பட்டு வந்தவை என்பதை நாங்கள் உளமாற ஒத்துக்கொள்ள வேண்டும். கனடாவும் அமெரிக்காவும் ஒரே பாணியில் பயணித்த நிலையில் இவ்வாறான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே ஒரு மிகவும் உண்மையான கருத்து என்னவென்று சொன்னால், தற்பொழுது கனடா கூட விழித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தகவல்களை பரிமாறுவதில் உள்ள அதாவது சுதந்திரம் என்பதை நாங்கள் அளவுக்கு மீறிய அளவில் எடுத்து தகவல்களை பரிமாறுவது போன்றவற்றை செய்கின்ற பொழுது அவர்களால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு செகண்டிலேயே கண்டுபிடித்த முடியும். நீங்கள் 5 வருடங்களில் அமெரிக்கா தொடர்பான ஏதாவது தகவல்களை பரிமாறி இருக்கின்றீர்களா, எவ்வாறான தகவல்கள் அல்லது எவ்வாறான கருத்துக்களை எங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள் போன்றவற்றை அவர்கள் ஒரு சில செகண்ட்களில் கண்டுபிடித்த முடியும். அவ்வாறான நிலை என்பது நிச்சயமாக மனித சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதிப்பதாக இருந்தாலும் சீனா இவ்வாறான முக்கியமான தகவல் திருட்டுக்கு உட்படும் என்று கருதுகின்ற ஆப்புகளை தன்னுடைய நாட்டில் பயன்படுத்துவதையும் தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனடாவும் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து ஒரு சுயாதீனமாக தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அண்மையில் கூட இந்திய அரசாங்கமானது தன்னுடைய மின்னஞ்சல் எல்லாவற்றையும் ஏற்கனவே இருந்த ஒரு சர்வரில் இருந்து மாற்றி தனக்கே உரித்த ஒரு சர்வரில் அதனை வைத்திருக்கின்றது. தமிழரான வேம்பு அவர்களுடைய நிறுவனம் அதனை பொறுப்பேற்றிருப்பதை செய்திகளின் ஊடாக அறிந்திருக்கின்றோம். வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக பேசுகின்ற நிகழ்ச்சியில் இன்று மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். கனடாவினுடைய பொருளாதாரம், டிஜிட்டல் சுயாதீனம் என்பன ஆபத்தில் இருப்பதாக முன்னாள் பிளாக்பெரி தலைவர் ஜிம் வாஸ்லி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக அரசாங்கத்திற்கு தாம் விடுக்கும் எச்சரிக்கையாக அவர் குறிப்பிட்டிருக்கின்ற செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த விளக்கங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேயர்களே. ஆமாம், கனடாவினுடைய தனித்துவத்தை பேணக்கூடிய ஒரு நிறுவனமாக விளங்கியது பிளாக்பெரி என்றால் யாரும் மறக்க மாட்டார்கள். காரணம், கனடாவுக்கு இருந்த ஒரு தொழில்நுட்ப ஜாம்பவான் என்ற பெருமையை உலகுக்கு எடுத்து கூட்டிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருந்தாலும் காலப்போக்கில் அந்த நிறுவனம் என்பது இல்லாத ஒரு சூழலில் இப்பொழுது அதனுடைய தலைவர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார். காரணம், இந்த டேட்டா என்பது மிக முக்கியமாக உலகினால் பார்க்கப்படுகிற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த டேட்டாக்கள் அனைத்தும் அமெரிக்காவினுடைய முக்கிய நிறுவனங்களுடன் சங்கமிக்கின்றன. அது கனடாவினுடைய உளவுத்துறை தகவலாக இருக்கலாம் அல்லது அரசாங்க தகவல்களாக இருக்கலாம். அந்த நிறுவனங்களை நம்பியே தொடர்ந்து கனடா பயணிக்கின்ற ஒரு நிலை என்பது ஒரு தற்போதைய காலகட்டத்தில் ஒரு எச்சரிக்கை மணியாக அடிக்கக்கூடிய ஒரு விடயமாக அவராலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பலர் இந்த விடயம் தொடர்பாக கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அண்மையில் கூட இந்திய அரசாங்கமானது தன்னுடைய மின்னஞ்சல் எல்லாவற்றையும் ஏற்கனவே இருந்த ஒரு சர்வரில் இருந்து மாற்றி தனக்கே உரித்த ஒரு சர்வரில் அதனை வைத்திருக்கின்றது. தமிழரான வேம்பு அவர்களுடைய நிறுவனம் அதனை பொறுப்பேற்றிருப்பதை செய்திகளின் ஊடாக அறிந்திருக்கின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு நிறுவனமும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் தங்களுடைய அரசாங்கத்தினுடைய தகவல்களை தங்களுடைய நிறுவனங்களூடாக கொண்டு செல்லவும் முற்படுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் உலகில் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் ஒரு ஆபத்தான நிலைக்கு உலகை இட்டுச் சென்று விடுமோ என்ற ஒரு அச்சம் அரசாங்க மட்டத்தில் இருப்பதும் தவிர்க்க முடியாதாக மாறி வருகின்றது. ஆனால் கனடாவை பொறுத்தவரையில் அதற்கான ஆயத்தங்களை செய்திருக்கின்றதா என்ற கேள்வி இப்பொழுது ஜிம் வாஸ்லி அவர்களுடைய தகவலின் மூலமாக வெளியுலகுக்கு காட்டப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்திற்கு விடுத்திருக்கின்ற இந்த எச்சரிக்கையை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த எச்சரிக்கை மிகவும் ஒரு ஆபத்து நிறைந்த நிலையில் கனடா இருக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக காட்டுவதற்கான முயற்சியாக அவர் எடுத்த முதல் முயற்சி அல்ல, அவர் எடுத்த பல முயற்சிகளில் ஒன்றாக நாங்கள் இதனை பார்க்கலாம்.
2018ஆம் ஆண்டு ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னாலேயே இவர் தெரிவித்த விவகாரங்களை இப்பொழுது மேலதிகமாக தகவலூட்டி இப்பொழுது தெரிவித்திருக்கின்றார். இதில் உண்மை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா, அதாவது டொனால்ட் ட்ரம்பின் கீழான அமெரிக்கா தற்பொழுது தனது கொள்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி 19ஆம் நூற்றாண்டிற்கு பின்னான காலத்திற்கு செல்கின்றது. இந்த தரவு சேமித்தல் அல்லது தரவுகளை பாதுகாத்தல், டேட்டா புரொடெக்ஷன் அல்லது இந்த டேட்டா செக்யூரிட்டி என்பதில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், தங்களுடைய தரவுகளை ஐரோப்பிய நாடுகளோ அல்லது தங்களுடைய மேற்கத்திய நாடுகள் அணியோ எட்டாதவாறும் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவை பயன்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும் இந்த சட்டமூலம் என்பது அவர்களால் நடைமுறைக்கு வருகின்றது. இவ்வாறான நிலை என்பது அவர்கள் தங்களுடைய வரி இருப்பு மற்றும் இந்த தரவுகளை பாதுகாத்து தங்களுடைய தொழில்துறைகளை முன்னேற்றுதல் போன்றவற்றிற்கான முயற்சிகளாக மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நவீன உலகில் தற்பொழுது இந்த டேட்டா பிரீச் எனப்படுகின்ற தரவுகளை அதாவது களவாடுதல் என்பது சாதாரணமாகவே இடம்பெற்று வருகின்றது. அதிலும் குறிப்பாக இப்பொழுது நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால், எங்களுடைய இந்த முகப்பதிவோ மின்னஞ்சலோ அல்லது இந்த கம்பெனிகளின் தகவல்களோ அனைத்துமே இந்த வேறு நிறுவனங்களால் களவாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அல்லது பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக ஏஐ நிறுவனங்கள் கூட இவ்வாறான தகவல்களை பரிமாறும் வேலைகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அண்மையில் இந்த மார்க் கார்னி அவர்களின் அரசாங்கம் என்பது இந்த ஒரு நொக்கியா நிறுவனத்திற்கு ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தது. 40 மில்லியன்கள் டாலரில் இந்த டேட்டா இந்த தரவுகளை ஆராய்தல் சம்பந்தமானது. இப்பொழுது பார்த்தால் நொக்கியா என்பது வேறு ஒரு இடத்தை சேர்ந்த கம்பெனி. அவர்களுக்கு இவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை கொடுப்பதன் மூலம் சில பல பாதகங்கள் ஏற்படும் என்கின்ற கருத்தியலையும் அவர் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலேயே ஆதாரமானது என்று சொன்னால், இந்த முகப்பதிவு என்கின்ற பேஸ்புக்கோ அல்லது கூகுள் போன்ற நிறுவனங்கள் கூட தங்களுடைய தரவு களவாடப்பட்ட நிகழ்வுகளை நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்த 3வது செயலிகள் மூலம், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எனப்படுகின்ற செயலிகள் மூலம். இவ்வாறான நிலையில் இவ்வாறானவை களவாடப்பட்டால் இதனால் இடம்பெறப் போகின்ற வேலை இழப்புகள் மற்றும் தகவல்களை கணித்து எவ்வாறான நிலைமைகள் இவர்களுக்கு தேவை, கனடியர்கள் என்னத்தை விரும்புகின்றார்கள், எவ்வாறானவற்றை என்பதை மற்ற நாடுகள் உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை ஏற்பட்டுவிடும் என்பதையும் அவ்வாறான நிலைக்கு செல்ல வேண்டாம் என்றும் கூறுகின்றார். ஆனால் இதே நேரம் இங்கே இந்த டேட்டா பாதுகாப்பிற்காக அல்லது இந்த முறைய வரவு செலவு திட்டத்தில் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற இந்த புதிய தொழில்நுட்பம் தொடர்பான ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவதற்காக கனடா அரசாங்கம் $2 பில்லியன் ஒதுக்கி இருக்கின்றது. இது சாதாரணமான ஒரு தொகை அல்ல. இது பல கடப்பாடுகளை கொண்ட வரைமுறைகளை அமைப்பதற்கு அவர்கள் முயன்று வருகின்றார்கள். எனவே இவர் கூறிய கருத்திலும் உண்மை உண்டு. ஆனால் அதே நேரம் கனேடிய அரசும் தங்களால் ஒரு முயற்சி ஒன்றை எடுக்க முயற்சிக்கின்றது என்று உண்மை இருக்கின்றது. இங்கே குறிப்பிட வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், நாங்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது கடந்து ஏஜிஐ ஆர்டிபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் என்கிற இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ், முன்னரெல்லாம் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் என்பது இயங்குவதற்கு ஒரு அறை தேவையாக இருக்கும். அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்ததாகவோ அல்லது திறன் கொண்டதாகவோ அதன் அந்த சிப்ஸ் அல்லது அதன் மூல பொருட்கள் இருக்க வேண்டும். இப்பொழுது அது சாதாரண கண்ணாடி வடிவிலேயே வந்துவிட்டதாயும் இந்த கம்பெனிகள் தங்களுடைய இந்த டேட்டா தகவல்களை பெறுவது, அவற்றை நிர்வகிப்பதற்காகவே ஒரு பாரிய நகரங்களுக்கு தேவையான மின்னை பெற்று வருகின்றன என்கின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் கூட இருக்கின்றன. இந்த நிலையில் கனடாவில் புதிதாக ஏற்படுத்தப்படும் சட்டங்கள் இவ்வாறான வரையறைகளை சில வேளைகளில் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும், அவருடைய வேண்டுகோளின் அடிநாதமாக சில வேளைகளில் இந்த நொக்கியாவிற்கு கொடுக்கப்பட்ட $40 மில்லியன் தொடர்பான விவகாரம் இருக்கலாம் என்றே கருதுகின்றேன். அவர் அதனை நேரடியாக குறிப்பிடாவிட்டாலும் இல்லை, அதை நேரடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால் அவ்வாறு கொடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு பாரிய ஓட்டை ஒன்றை ஏற்படுத்தும் என்று. எனவே அது நிச்சயமாக விசாரிக்கப்படும் என்று நம்புவோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற உலகில் உள்ள உண்மை என்னவென்று சொன்னால், நிச்சயமாக இந்த தகவல் திரட்டுக்கள் தான் பெரிய பணக்காரர்களை உருவாக்குகின்றது. இன்று தொழில்நுட்ப வல்லுநர்கள் பெரிய பணக்காரர்களாக மாறுவதற்கு காரணம்
அங்கே உள்ள தகவல் திருட்டுகள் மூலம் அவர்கள் சகல தேவைகளையும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அதன்படி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு முகப்பதிவு புத்தகம் ஒரு காலத்தில் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருந்தது. நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவாக இருக்க வேண்டும். இந்த தற்கொலை செய்கின்ற மனநிலையில் இருக்கின்ற சிறார்கள் குறித்த விவரங்களை கொடுத்த தகவல்களை அவர்கள் கையாண்டிருந்தார்கள். அவ்வாறு ம்ஹ்ம். பல விடயங்கள் என்பன இனிவரும் உலகத்தை கையாளுகின்றவர்களாக அல்லது இப்பொழுது இருக்கின்ற உலகத்தில் கூட அதீத பணக்காரர்களாக தொழில்நுட்ப கம்பெனிகளின் தலைவர்கள் இருப்பதற்கு காரணம் அவர்களால் நாங்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய தகவல்கள் என்பன திருடப்பட்டு விட்டன. நாங்கள் ம்ஹ்ம். அதிலிருந்து மீள்வது என்பது சாதாரணமானதல்ல. எனவே அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமெரிக்கா கொண்டு வந்த ஒரு அண்மைய நடவடிக்கைக்கு தான் இவருடைய முஸ்தாய்ப்புக்கான முயற்சியாக இருக்கலாம், அல்லது இவராகவே இதனை மனம் திறந்து சொல்லலாம். என்றால் இவர் இது குறித்து ஏற்கனவே பல தடவைகள் அறிவித்தல்களை விடுத்திருக்கின்றார். ம்ஹ்ம். கனடா இதில் பல இடங்களில் பின்னடைந்திருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இருந்தபோதிலும் அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய கொள்கை மாற்றங்கள் என்பது இந்த விடயத்தின் ஊடாக எவ்வாறான தாக்கங்களை கனடாவுக்கு ஏற்படுத்தும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இல்லை, இப்ப கனடாவும் அமெரிக்காவும் ஒரு நாடாக செயற்பட்டு வந்தவை என்பதை நாங்கள் உளமாற ஒத்துக்கொள்ள வேண்டும். கனடா என்பது சிலிக்கன் வேலி என்கின்ற அமெரிக்காவின் தொழில்நுட்ப தகவல் திரட்டு, அதாவது அரசமைப்பு அல்லது ஆட்சி அமைப்பு என்று கூறலாம் டெக்னாலஜி வேர்ல்டில். அதனையே நம்பி இருந்தது. அவர்களுடைய பங்கு ஆகவும் அவர்களுடைய துணை ஆய்வுகளை மேற்கொள்வதாகவும் கனேடிய கம்பெனிகள் ஈடுபட்டிருந்தாலும் கனடாவும் அமெரிக்காவும் ஒரே பாணியில் பயணித்த நிலையில் இவ்வாறான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கே ஒரு மிகவும் உண்மையான கருத்து. என்னவென்று சொன்னால், தற்பொழுது கனடா கூட விழித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ம்ஹ்ம். இது சாதாரணமான மக்களுக்கு மட்டும் நடக்கவில்லை. இவ்வாறு கூறுங்கள், அதாவது உலகில் உள்ள சனத்தொகையை விட 2 மடங்கான Facebook கணக்குகள் இருக்கின்றன. அவ்வாறு அந்த கணக்குகள் இருப்பது 2, அதாவது 8 பில்லியன் என்றால் 16 பில்லியன் யூசர்ஸ் இருக்கிறார்கள் என்றால், அவ்வளவிற்கு அந்த மற்றவர்களை ஆய்வதும், தகவல்களை பரிமாறுவதும், போலி தகவல்களை செய்வதும் போன்ற விடயங்கள் எல்லாம் இத்தியாதியாகி இருக்கின்றன. இதில் ஒரு கடை நிலைப்பாட்டை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும். அந்த நிலையில் கனடா அரசு என்பது நிச்சயமாக அமெரிக்காவில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற தேவை இருக்கின்றது. அதேவேளை ஐரோப்பாவை நோக்கி பல விடயங்களை நகர்த்துவதோ அல்லது இப்போ பேட்டரி தயாரிப்புக்காக ஒரு மூலதனத்தை கொண்டு வருவதாக கூறுவதாக இருக்கலாம், அல்லது ஒரு தொழில்நுட்ப வங்கி ஒன்றை இங்கே அவர்கள் ஒரு டேட்டா சென்டரை அமைக்க போன்றார்கள் என்பதெல்லாம் இருக்கலாம். அவ்வாறானவை வரும்பொழுது அதனால் தொழில் வாய்ப்புகள் குறைகின்ற நிலையும், அதே நேரம் தகவல் திரட்டுகள் கூடுகின்ற நிலையும் தான் இருக்குமே என்று சொன்னால், அவர்கள் கொண்டு வருவது பணம் அல்ல. அவர்கள் அங்கே முதலீடு செய்கின்றார்கள் 2 பில்லியன் என்றால் அவர்களுடைய இந்த அறிவார்ந்த தொழில்நுட்பமும் மற்றும் அவர்கள் கொண்டு வருகின்ற கணனிகள் போன்றவையும் தான் இருக்குமே ஒழிய பணமான முதலீடாக வரவில்லை. வேறு ஒரு நாடோ வேறு ஒரு நிறுவனமோ செய்கின்ற பொழுது அது பண முதலீட்டை மேற்கொண்டு அங்கே தொழில்நுட்பத்தை வாங்கி அங்கே கட்டிடங்களை அமைத்து அங்கே தொழிலாளர்களை பயிற்றுவித்து செய்கின்ற வேலையாக இருக்கும். ஆனால் இந்த நவீன தொழில்நுட்பம் என்பது அல்லது இந்த ஏஐ டெக்னாலஜி என்பது மாறி தற்பொழுது நிலைமைகளை வேறாக்குகின்றது. ம்ஹ்ம். எதிர்காலத்தில் அதாவது ஏஐ எவ்வாறு செயற்படும் என்பதை, அதாவது மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி அது செயற்படலாம் என்பதை அந்த ஏஐயை கண்டுபிடித்தவர்களில் ஒருவர் அல்லது அவருடைய நூல்தான் இன்றும் பல பல்கலைக்கழகங்களில் பாட விதானங்களாக இருக்கின்றவர் அண்மையில் தெரிவித்திருந்த கருத்தியலில் இந்த ஏஜிஐ என்பது கட்டுப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இவையெல்லாம் ஆபத்தானவை என்பதை நாங்கள் உளமாற இருக்க வேண்டும். அண்மையில் அமெரிக்கா வெளியிட்ட ஒரு முக்கியமான செய்தியோடு தொடர்புடையதாக இந்த செய்தியும் அமைந்திருப்பதாக பார்க்கலாம். அமெரிக்கா விசா விண்ணப்பதாரர்களுடைய Facebook கணக்குகள் 5 வருடத்திற்கு அவர்களுடைய வரலாறுகளை ஆராய இருப்பதான ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அதனால் தான் இப்பொழுது இந்தியர்களுக்கு விசா கொடுப்பதில் தாமதம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்த வருடத்திற்கு இப்போது விண்ணப்பித்தவர்களுக்கான விண்ணப்பங்கள் பிற்போடப்பட்டிருக்கின்றன. இது போன்ற காரணிகள் இப்பொழுது வர இருக்கின்ற ஒரு பெரிய ஆபத்திற்கான முன்னெச்சரிக்கையாக பார்க்கலாமா? இல்லை, அவ்வாறு பார்க்க வேண்டிய தேவையை நடவடிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பார்த்தீர்களானால் அந்த தகவல்களை பரிமாறுவதில் உள்ள அதாவது சுதந்திரம் என்பதை நாங்கள் அளவுக்கு மீறிய அளவில் எடுத்து தகவல்களை பரிமாறுவது போன்றவற்றை செய்கின்ற பொழுது
அவர்களால் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தில் ஒரு செகண்டிலேயே கண்டுபிடித்த முடியும். நீங்கள் 5 வருடங்களில் அமெரிக்கா தொடர்பான ஏதாவது தகவல்களை பரிமாறி இருக்கின்றீர்களா, எவ்வாறான தகவல்கள் அல்லது எவ்வாறான கருத்துக்களை எங்கே பதிவு செய்திருக்கின்றீர்கள் போன்றவற்றை அவர்கள் ஒரு சில செகண்ட்களில் கண்டுபிடித்த முடியும். அவ்வாறான நிலை என்பது நிச்சயமாக மனித சுதந்திரத்தையும் இறையாண்மையையும் பாதிப்பதாக இருந்தாலும், இப்பொழுது அவர்கள் செல்கின்ற பாணி, இப்பொழுது நாங்கள் ஒரு உண்மையை ஏற்றாக வேண்டும். அதாவது அமெரிக்காவை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்களை யார் பற்றியும் அக்கறை இல்லை, தங்களை தவிர. மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின், அமெரிக்காவை மீள கட்டி எழுப்ப வேண்டும். 6 பில்லியன் கடன் சுமை இருக்கின்றது. அதாவது ஒவ்வொரு அமெரிக்கனின் தலையிலும் $40,000 கடன் சுமை இருக்கின்றது. அதனை இல்லாமல் செய்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தாங்கள் கொண்டிருந்த உலக கொள்கையில் இருந்து வழுவி அதிலிருந்து விடுபட்டு தற்பொழுது பயணித்து ஒரு இறுக்கமான நிலையை, தனது பிராந்தியத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது, கனிம பொருட்களை மற்ற நாடுகளில் இருந்து அபகரிப்பதா அல்லது அழுத்தம் கொடுப்பது போன்ற வழிவகைகளை எல்லாம் செய்கின்றார்கள். இந்த நிலையில் கனடா அதற்கு தக்க மாதிரி மாறி வந்த பொழுதிலும் பல மேலதிக கட்டுப்பாட்டுகளை விதிக்க வேண்டும் என்பதை காலம் எடுத்து இயம்புகின்றது. ஈலோன் மஸ்க் அவர்கள் அண்மையில் 3ஆம் உலகப் போர் தொடர்பான செய்தியை வெளியிட்டதன் பின்னர் நேற்றைய தினம் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் வெள்ளை மாளிகையில் வைத்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த 3ஆம் உலகப் போர் தொடர்பான தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அவர் யுக்ரைன் ரஷ்யா போர் நீடிப்பது தொடர்பாக குறிப்பிட்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டாலும் கூட இந்த தகவல் அச்சம் என்பது பல நாடுகளுக்கும் வியாபித்திருந்தது. இதற்கு முன்னேற்பாடாக செயற்படக்கூடிய அல்லது செயற்பட்டிருக்கின்ற நாடுகள் என்று நீங்கள் கனடாவை தவிர்த்து எந்தெந்த நாடுகளை குறிப்பிடுவீர்கள்? ஏனென்றால் அமெரிக்கா இவ்வாறான விடயங்களை செய்யும் என்பதற்கு முன்னாயத்த நடவடிக்கைகளாக செயற்பட்ட நாடுகள் என்று வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் இந்த நாடுகளை குறிப்பிடலாம். இதில் அதிசிறந்த மேதாவித்தனமான நாடு சிங்கப்பூர். சிங்கப்பூர் சண்டைக்கு செல்கின்ற நாடல்ல. அவர்கள் ஒரு சிறிய ஒரு நிலப்பரப்பை கொண்ட நாடாக இருந்தாலும் மிகவும் புத்தி ஜீவிதமான வழியில் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுக்குரிய தலைமைகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தங்கள் வழிமுறைகளை நடைமுறைக்கு கொண்டு வருகின்றார்கள். அதற்கு அடுத்ததாக இந்தியாவில் இந்தியா என்று எடுக்கக்கூடாது. நீங்கள் கூறிய இந்த சோஹோவின், அதாவது எங்கள் வானொலியிலேயே அவர்களுடைய விளம்பரம் செல்கின்ற அந்த சோஹோ என்கின்ற நிறுவனத்தின், ஆமாம், அவர் செய்த முயற்சி என்பது அடிமட்ட வேலைகளை நாங்கள் செய்து கொண்டு அந்த தயாரிப்பு என்பது வேறு இடத்தில் இருக்கக்கூடாது, நாங்களே எங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இருந்த ஒரு பெரிய தொழில்துறையில் இருந்து தன்னை விலத்தி அங்கே சென்று நிறுவி தங்கள் உள்ளூர் பாதுகாப்பு கட்டமைப்புகள் என்கின்ற நிலையில் தரவுகளை எல்லாம் தாங்களே மையப்படுத்துகின்ற நிலையில் இன்று ஒரு பெரிய கம்பெனியாக எங்கே ஒரு கிராமத்தில் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கின்றார். கிராமத்தில் தான் அவருடைய நிறுவனம் இருக்கின்றது. இயற்கையாக அவர்கள் தங்களுடைய வேலைகளை செய்த பொழுதும் இந்த ஒரு இறுக்கமான கட்டமைப்பில் இருந்து தங்களை விடுவித்து வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. இப்பொழுது சாட்டை என்ற ஒரு வாட்ஸ்அப்புக்கு பதிலான ஒரு ஆப்பை அவர்கள் வெளியிட்டு இந்தியா பூராகவும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இவ்வாறான தனித்துவமான தொழில்நுட்பம் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் எதிர்காலத்தில் தேவையான ஒன்றாக மாறுகின்ற பொழுது இப்பொழுது உலக ஜாம்பவானாக இருக்கக்கூடிய இவ்வாறான நிறுவனங்களுடைய நிலை என்னவாக செல்லும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நிச்சயமாக அவர்கள் இவ்வாறான சிறு பொருட்களை முன்னைய காலத்தில் என்றால் வாங்கி தங்களுடையதுடன் இணைத்து விடுவார்கள். இப்பொழுது எல்லா நாடுகளும் சுயாதீனம் தேடியும் சுய நிர்ணயம் தேடியும் இந்த இலத்திரனியல் துறையில் பயணிப்பதால் அவர்கள் அவ்வாறு விற்க மாட்டார்கள். இதன் மூலம் அவர்கள் தங்களுடைய நாட்டு தரவுகளை தங்களுக்குள்ளேயே வைத்திருக்கின்ற பொழுது இவர்களுக்கு அந்த தகவல்களை சேகரிக்க முடியாத ஒரு தடை ஏற்படும். எனவே இவர்களிடம் தேடலில் ஈடுபடுகின்றவர்கள் சில வேளைகளில் இந்தியா குறித்த தகவலை தேடினால் நீங்கள் கேட்கின்ற தகவல் கிடைக்காது என்கின்ற செய்தி எல்லாம் வரும். அது உண்மையிலேயே ஒரு பாதகமான முடிவு. ஆமாம், இவ்வாறு அரட்டை போன்ற பல ஆப்புகள் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அதே போன்று சீனா இவ்வாறான முக்கியமான தகவல் திருட்டுக்கு உட்படும் என்று கருதுகின்ற ஆப்புகளை தன்னுடைய நாட்டில் பயன்படுத்துவதையும் தவிர்த்து வருவது குறிப்பிடத்தக்கது. கனடாவும் இது போன்ற நடவடிக்கைகளை எடுத்து ஒரு சுயாதீனமாக தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வளர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. முன்னைய காலங்களில் இருந்து இப்பொழுது உலகம் மாறி வருகின்ற நிலைக்கு ஏற்ப உலகத்தில் எல்லோரும் மாற வேண்டிய ஒரு தேவைக்கும் இந்த செய்திகள் ஒரு உறுதியாக எச்சரிக்கை விடுக்கின்ற ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றோம். மீண்டும் சந்திப்போம்.
நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.